The one about Coyote Going West by Thomas King. Thomas King famous an American-born Canadian writer. மோஸ்ட் ஒர்க்ஸில் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார், யாரை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ். அதாவது ஒரு நாட்டுடைய இண்டிஜினியஸ் பீப்புளை தான் ஃபர்ஸ்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த டேர்ம் வந்துட்டு ஆஸ்திரேலியா அண்ட் கனடாவில் வாழக்கூடிய இண்டிஜினியஸ் பீப்புளை ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவருடைய ஒர்க்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கலோனியல் நரேட்டிவ்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவராக இருக்கிற மாதிரி உடைய ஒர்க்ஸில் இருக்கும். எப்படின்னா ஒரு கான்வர்சேஷனல் டோனில் தான் உடைய மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு கலோனியல் நரேட்டிவ்ஸை சேலஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்கும் இவருடைய ஒர்க்ஸ் ஃபுல்லுமே. இவரோட சில ஃபேமஸான ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா மெடிசன் ரிவர், க்ரீன் கிராஸ் ரன்னிங் வாட்டர், இண்டியன்ஸ் ஆன் வெக்கேஷன், இதெல்லாம் உடைய ஃபேமஸான ஒர்க்ஸ். இது போக இப்போ நம்ம கொடுத்துருக்குற இந்த தி ஒன் அபவுட் கயோட்டி கோயிங் வெஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோரி வந்துட்டு ஒன் குட் ஸ்டோரி தட் ஒன் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான். இந்த புக்கில் இந்த கலெக்ஷனில் இருக்க எல்லா ஸ்டோரிஸுமே வந்துட்டு 1985 1992 வரைக்கும் நிறைய மேகசினில் பப்ளிஷ் ஆகிருக்கு. மொத்தமாக 1993 தான் ஒரு ஹோல் கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் உள்ள ஒரு ஸ்டோரி தான் தி ஒன் அபவுட் கயோட்டி கோயிங் வெஸ்ட். இப்போது கயோட்டி அப்படிங்கிற இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் உல்ஃப்னு சொல்லுவாங்க. நான் ஸ்க்ரீனில் பிக்சர் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க அது எப்படி இருக்குன்னு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உல்ஃப், ஓகேவா. இதை வந்துட்டு மித்தாலஜிலேயும் நிறையா இதில் இந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கயோட்டி அப்படிங்கிறது நிறையா கார்ட்டூன்ஸ்லேயுமே இந்த கயோட்டிங்கிற கேரக்டர் வரும், ஓகேவா. நிறைய மித்தில் சொல்லப்பட்ட ஒரு இதுதான். மோஸ்ட்லி எந்த மித்தில் அப்படின்னா நார்த் அமெரிக்கா சைடில் அவங்களுடைய மித்தில் அவங்களுடைய ட்ரெடிஷனில் இந்த கயோட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரிக்ஸ்டர் ஃபிகர், ஓகேவா, அந்த மித்தில். ஸோ அதை வந்துட்டு இதில் ஒரு முக்கியமான ஒரு இதாக யூஸ் பண்ணி கதை சொல்லியிருக்காரு தாமஸ் கிங். அதை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரி பார்த்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டோரியுடைய சம்மரி பார்த்துடலாம். கயோட்டி அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன். அது வந்துட்டு ஒரு அமெரிக்கன் உல்ஃப். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் உல்ஃப். மட்டும் இல்லாமல் மித்தாலஜி நிறைய மித்தாலஜியில் வரும். மோஸ்ட்லி நார்த் அமெரிக்கன் சைட்ஸில் அந்த அவங்களுடைய ட்ரெடிஷனில் அந்த மெத்தலஜியில் சொல்லப்படுற ஒரு ட்ரிக்ஸ்டர் ஃபிகர் தான் அந்த கயோட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இதை வந்துட்டு இதில் ஒரு ஃபீமேலாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காரு. பட் மோஸ்ட்லி மித்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேலாக தான் இதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஸ்டோரியில் தாமஸ் கிங் ஒரு ஃபீமேலாக அந்த கயோட்டியை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இப்போ கயோட்டி வந்துட்டு அவளுடைய ரிலேஷன்ஸை பார்க்குறக்காக கிளம்புறா. அவளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு ஃபிக்ஸ் த வேர்ல்டு. இந்த உலகம் வந்து ஒழுங்காக இல்லை, நான் இந்த உலகத்தை சீர்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டி அவருடைய ரிலேஷன்ஸை பார்க்குறக்கு போகிறவள்ள இந்த உலகத்தையும் நம்ம சரி பண்ணணும், நம்மளால் அந்த உலகத்தை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு கயோட்டி அவருடைய இடத்துலேருந்து கிளம்பி போகிறா. எங்கே போகிறா அப்படின்னா நரேட்டரை மீட் பண்ண போகிறா. நரேட்டரை போய் மீட் பண்ணுறா. இந்த கயோட்டி ஒரு ட்ரிக்கியான ஒரு ஆள், அது நரேட்டருக்கு நல்லாவே தெரியும். நரேட்டரை போய் மீட் பண்ணுறா. நரேட்டர் டீ குடிச்சிட்ருக்காரு. இந்த நரேட்டர் யாரும் நமக்கு நேம் கொடுக்கல, ஜஸ்ட் நரேட்டர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நரேட்டர் டீ குடிச்சிட்ருக்காரு. குடிச்சிட்ருக்கும்போது கயோட்டி, இது ஒரு உல்ஃபு தானே, அதோடைய மூக்கை கொண்டு அந்த டீயில் விடுது. உடனே அப்படியே அந்த டீயை தள்ளுறாரு. அது தென் கயோட்டியும் நரேட்டரும் பேசிக்கிறாங்க. அப்போ கயோட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து நிறைய புக்ஸ் வாசிச்சிருக்கேன், எனக்கு ஹிஸ்ட்ரியில் நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு தன்னை பெருமையாக பீத்திக்குது அந்த நரேட்டர்கிட்ட. அப்போது அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு டாபிக் வருது, ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் வருது. ஹூ ஃபவுண்ட் இண்டியன்ஸை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது. அப்போ நரேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு வந்து அந்த பழங்காலத்து கதைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது கயோட்டி என்ன சொல்லுதுன்னா, பழங்காலத்து கதைகள் எனக்கு பிடிச்சிட்டு போகுது, ஆனால் இந்தியன்ஸை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கிறிஸ்டோஃபர் கார்டியர், ஜாக்வஸ் கொலம்பஸ், இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டி சொல்லுது. அதுக்கு நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரன் வடை சுட்ட கதைகள், வெள்ளைக்காரன் சொன்ன கதைகள், இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் இப்போ என்ன கொண்டு தூக்கி போட்டாருன்னா, கயோட்டி நீ தான் இண்டியன்ஸை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே கயோட்டிக்கு ஒரு ஷாக்கு. நான் எப்படி இண்டியன்ஸை கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிக்கலன்னு சொல்லும்போது அதுக்கு இந்த நரேட்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி கண்டுபிடிச்ச, நான் ஒரு கிரியேஷன் டேல் உனக்காக சொல்கிறேன், இந்த பூமியில் எப்படி நிறைய கிரியேச்சர்ஸ் உருவாச்சுன்னு ஒரு கதை நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நரேட்டர் இப்போ அந்த கதையை சொல்கிறார், கிரியேஷன் டேலை சொல்கிறாரு. இந்த பிகினிங் ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த உலகத்தில் மலையில் எதுவும் இல்லை, ரிவர்ஸ் இல்லை, ஃபாரஸ்ட்டில் எதுவுமே இல்லை. அப்போ கயோட்டி இந்த உலகத்தில் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து இந்த எதுவுமே இல்லாத உலகத்தில் பல விஷயங்கள் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கயோட்டிக்கு என்ன அப்படின்னா மைண்டில் பல விஷயங்கள் ஓடுது, நிறைய விஷயத்த கற்பனை பண்ணுது. அதாவது உருப்படியாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணணும்னு கயோட்டி மைண்டில் ஓடலை. அதுக்கு பதிலாக நான் இதை க்ரியேட் பண்ணணும், அதை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை போட்டு மண்டைக்குள்ளே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுது. சம்வாட் நிறைய விஷயங்களை தான் தலைக்குள்ள வச்சு இதெல்லாமே நம்ம பண்ணிடலாம், எல்லாம் நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பல விஷயங்களை யோசித்து மொத்தமாக குழப்பிட்டு இப்போ கயோட்டி நடந்து வரும்போது கயோட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு குழியை கயோட்டி கவனிக்கலை, ஓகே, ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அது கவனிக்காமல் என்ன பண்ணிடுது, அந்த குழிக்குள்ளே கயோட்டி விழுந்துருது, ஓகேவா.
ஸோ அந்த குழிக்குள்ளே விழுறது மூலமாக ஒரு பெரிய மிஸ்டேக்கை கயோட்டி பண்ணுது. அது என்ன மிஸ்டேக் அப்படின்னா, கயோட்டி நினச்சிருந்தா உருப்படியாக மரங்கள், அனிமல்ஸ், ஓஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்க முடியும். பட் அதெல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மைண்டுக்குள்ளே யோசிச்சிட்டே இருந்துச்சு இல்லையா, அதுதான் அந்த பெரிய மிஸ்டேக். இப்போ அந்த குழிக்குள்ளே கயோட்டி விழுந்துருது. விழுந்தால் அங்கே ஒரு மிஸ்டேக் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, த பிக் மிஸ்டேக் கிரியேட் ஆகிடுச்சு. கயோட்டி இப்போ அந்த குழிக்குள்ளே இருக்குது, கூடவே ஒரு பிக் மிஸ்டேக்கும் இருக்குது. அந்த பிக் மிஸ்டேக் எதனால் கிரியேட் ஆச்சுன்னா கயோட்டியால் தான். கயோட்டி பண்ண மிஸ்டேக் என்ன, இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் எனிதிங் யூஸ்ஃபுல், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணாமல் சும்மா தான் மண்டைக்குள்ளே போட்டுட்டு பல விஷயங்களை ஓட்டினதுனால அந்த குழிக்குள்ளே தவறி விழுந்துருச்சு. அதை பற்றியே யோசனை அந்த குழியை கவனிக்காமல் தவறி விழுந்துருச்சு. ஸோ அது பண்ண தப்புனால ஒரு பிக் மிஸ்டேக்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, சம்வாட் ஒரு என்டிட்டி மாதிரி. அதுவும் கயோட்டி கூட இருக்குது அந்த குழிக்குள்ளே. இப்போ 2 பேர். பட் அந்த குழி வந்து ரொம்ப பெரிய குழிலாம் இல்லை. கயோட்டி விழுந்த குழி வந்து ரொம்ப சின்ன குழி தான். ஸோ அந்த குழிக்குள்ளே வந்து 2 பேரால் இருக்க முடியல. பிக் மிஸ்டேக் அண்ட் கயோட்டி 2 பேராலும் இந்த குழிக்குள்ளே இருக்க முடியல. அப்போ கயோட்டிக்கு என்ன ஐடியா வருதுன்னா, சரி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம், பாட்டு பாடும்போது இந்த குழி வந்து சைஸ் பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டிக்கு ஒரு தாட்டு. அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுது, கயோட்டி பாடுது. இந்த குழியை பெருசாகணும் அப்படிங்கிறதுக்காக கயோட்டி பாடுது. பட் அந்த குழி பெருசாகாமல் கயோட்டி பாட பாட அந்த குழி சின்னதாகுது. சின்னதானோடனே அதால் அதுக்குள்ளே இருக்க முடியல, அப்படியே க்ரஷ் ஆகுது. அப்படி இப்படின்னு எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த குழியை விட்டு கயோட்டியை தப்பிச்சு வெளியே வந்துடுது. வெளியே வந்து பார்த்தா கயோட்டியோட வாய் வேறு இடத்துக்கு வந்துடுது. தென் காது எல்லாமே இடம் மாறிடுது. இது மாறினவுடனே அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட காது மூலமாகவும் மூக்கு மூலமாகவும் ஈவன் அதோடைய பட்டு மூலமாகவும் அது பாடுது. ஓகேவா, ஏன்னா வாய் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மற்ற ஆர்கன்ஸ் மூலமாக அது என்ன பண்ணுதுன்னா பாடுது. என்ன பாட்டு பாடுதுன்னா ஒரு ஹீலிங் சாங் பாடி அதோடைய பாடியை ரிஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுது. தென் பாடி ரெஸ்டோர் ஆகிடுது. ஆனால் அதோடைய பட்டு இருக்குல்ல, அதில் இருக்கிற ஹோல் மூலமாக பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது கயோட்டி. அந்த பட்டு மூலமாக வர சாங் சவுண்டு வந்து நிற்க மாட்டேங்குது. அந்த சாங் சவுண்ட் மட்டும் இல்லை, ஒரு ஸ்டின்கி ஆர்டருமே வருது. ஒரு நாத்தம், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல்லுமே அதோடைய பட்டிலேருந்து வருது. சாங் பாடிக்கிட்டே இருக்கிறதோடைய பட்டு, தென் ஆர்டர், ஒரு கெட்ட துர்நாற்றமும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இது மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. கயோட்டி அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாமல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஐயோ என்ன வாய் பாடத்தை நிப்பாட்டிடுச்சு, காது மூக்கெல்லாம் நிப்பாட்டிடுச்சு, இந்த பட்டு மட்டும் அது பாட்டுக்கு பாடி ஸ்மெல்லு வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டி அங்கேருந்து ஓடுது. பல இடத்த தாண்டி ஓடுது, லேக்ஸை தாண்டி ஓடுது, தென் அது இதுன்னு சொல்லிட்டு பழத்தை தாண்டி ஓடுது. ஓடும்போது யாராவது பார்த்து கயோட்டியை பார்த்து என்ன ஸ்மெல் வருதுன்னு சொல்லி கேட்டால், ஐயோ நானும் எதுவும் ஸ்மெல் என்கிட்டலாம் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான்ட்ட ஸ்மெல் வராத மாதிரி ப்ரிட்டன் பண்ணிவிட்டு கயோட்டி அங்கெங்கன்னு தவி ஓடிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, இப்போ கயோட்டி ஒரு மிஸ்டேக் பண்ணிச்சுல்ல, அதாவது பல விஷயங்களை தான் மண்டையில் போட்டு யோசிச்சு குழியை கவனிக்காமல் உள்ளே விழுந்துச்சுல்ல. ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக ஒன்று க்ரியேட் பண்ணலை, அதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணாமல் அந்த குழிகள் விழுந்ததுனால ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. அதுதான் பிக் மிஸ்டேக். இதுதான் உலகத்துடைய ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குன்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த பிக் மிஸ்டேக் அப்புறம், அதாவது கயோட்டி அந்த குழிக்குள்ளே விழுந்து ஒரு பிக் மிஸ்டேக் க்ரியேட் ஆச்சுல்ல, அந்த பிக் மிஸ்டேக் க்ரியேட் ஆன பிறகு தானாகவே நிறைய புது புது விஷயங்கள் அப்பியர் ஆக ஆரம்பிக்குது உலகத்தில். இது வந்து கயோட்டி பார்த்தா நிறைய லேக்கு, டக்ஸு எல்லாமே க்ரியேட் ஆகிருக்கு. அந்த பிக் மிஸ்டேக் க்ரியேட் ஆனதுனால நிறைய புது புது விஷயங்கள் பூமியில், மழை அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இப்போது கயோட்டி டக்ஸுக்கிட்ட வந்துட்டு என்ன கேட்குறா அப்படின்னா, நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணல, நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது டக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், நீ வந்து எங்களுக்கு க்ரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம், பட் நீ வர்ற கதையாக தெரில, அதனால் நாங்களே எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டி கிட்ட அந்த டக்ஸ் எல்லாம் சொல்லுது. சொன்ன உடனே அந்த டக்ஸு கேட்குது, என்ன உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசமான ஏதோ ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லி அந்த டக்ஸு கேட்ட உடனே அதுக்கு கயோட்டி சொல்லுது, இல்லை அது ஏன்டதெல்லாம் ஒன்றும் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயோட்டி சொல்லிடுது இந்த டக்ஸுக்கிட்ட. தென் அந்த குரூப் ஆஃப் டக்ஸ் வந்து கயோட்டிக்கிட்ட என்ன கேட்குது அப்படின்னா, நீ வந்து இண்டியன்ஸை தான் தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. கேட்டோடனே கயோட்டிக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம சொல்லவே இல்லையே இந்த வாத்துங்கிட்ட, இதுங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரிவர் ஓடுது. அந்த ரிவரை பார்த்தோன்னே அங்கே வாட்டர் ஃபால்லாம் எதுவும் இல்லை, ரிவர் நார்மலாக ஓடிட்டுருக்கு. கயோட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரீஷேப் பண்ணி வச்சு ஒரு வாட்டர் ஃபாலை க்ரியேட் பண்ணுது. இதை பார்த்தோன்னே நரேட்டர் கயோட்டிகிட்ட கேட்குறாரு, எதுக்கு நீ போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கிற, எல்லாமே நேச்சுரலாக நல்லா தான் இருக்குது, நீ போட்டு ஏன் கல்லை கொண்டு வச்சு அதுன்னு சொல்லிட்டு அதை மறைச்சி தண்ணி இங்கே விடுற மாதிரிலாம் நீ ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க, நீ முட்டாள்தனம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நரேட்டர் சொல்கிறாரு. பட் கயோட்டி என்ன சொல்கிறா அப்படின்னா, இது வந்து நான் உலகத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக லெஸ் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்டாக இருக்குது, நான் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கயோட்டி பதில் சொல்லிவிட்டு இது என்ன தேடுது அப்படின்னா, சுற்றி பார்க்குற இடத்துலலாம் டிஃப்ரெண்ட் திங்ஸாக இருக்குது. பார்பிக்யூ மேக் பண்ணுற மெஷின் இருக்குது, தென் மாடர்ன் வேக்கம் கிளீனர், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை சேர்ந்த ஒரு கேட்லாக் இருக்குது, இப்படி பல இது இருக்குது. இப்படி எல்லாமே நிறையா க்ரியேட் ஆகி வித்தியாசமான திங்ஸ்லாம் க்ரியேட் ஆகிருக்கு.
அப்போ என்னன்னு போய் பார்த்தா பிக் மிஸ்டேக்னு ஒன்று கயோட்டி க்ரியேட் பண்ணா இல்லையா, இவ பண்ண ஒரு தப்புனால ஒரு பிக் மிஸ்டேக்னு என்டிட்டி வந்துச்சு இல்லை, அந்த என்டிட்டி தேவையில்லாத இந்த மாதிரி நிறையா பொருட்களை வந்து க்ரியேட் பண்ணி போடுது. டிவி, கால்ஃப் கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஜங்க் தேவையில்லாத பொருட்கள் மூலமாக அந்த உலகத்தை நிரப்பிக்கிட்டு இருக்கு இந்த பிக் மிஸ்டேக் அப்படிங்கிறத கயோட்டி போய் பார்க்குறா. பார்த்துட்டு இந்த பிக் மிஸ்டேக்கை போய் மீட் பண்ணுறா கயோட்டி. பார்த்த உடனே அதுகிட்ட கேட்குறா, இந்த பிக் மிஸ்டேக்கிட்ட கேட்குறா, சரி நீ வந்து இந்த தேவையில்லாத இத்தனை திங்ஸை க்ரியேட் பண்ணுறியே, இண்டியன்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கும் தெரியலை. அப்போ இண்டியன்ஸை ஒன்றால் க்ரியேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பிக் மிஸ்டேக்கிட்ட கேட்குறா கயோட்டி. பட் அது சொல்லிடுது என்னாலையும் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ கயோட்டியாலேயோ பிக் மிஸ்டேக்காலேயோ இண்டியன்ஸை க்ரியேட் பண்ண முடியலை. இப்படி இருக்கும்போது ஒரு 4 டக்கு அங்கே ஆல்ரெடி கயோட்டி மீட் பண்ணலை, ஒரு 4 டக்ஸு, அந்த 4 டக்ஸும் கயோட்டிக்கிட்டே இப்போ வருது. வந்து என்ன கேட்குது அப்படின்னா, சரி உங்களால் இண்டியன்ஸை க்ரியேட் பண்ண முடியல, அப்போ என்ன பண்ணுவோம், நாங்கள் 4 பேர் இருக்கோம், 4 பேர் என்ன பண்ணுறோம், முட்டை போடுறோம், அந்த ஒவ்வொரு முட்டையிலேருந்தும் ஒரு பீப்புள் வருவாங்க, அவங்க தான் இண்டியன்ஸ்னு சொல்லி அந்த 4 டக்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குது. இதை கேட்டுட்டு இந்த 2 பேரும் வெயிட் பண்ணி 3 பேர், நரேட்டர், பிக் மிஸ்டேக் அண்ட் கயோட்டி 3 பேரும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த 4 டக்ஸுமே 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஒன்று ஒயிட், இன்னொன்று ரெட், இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று க்ரீன் அப்படின்ட்டு. ஒயிட் டக்கு ப்ளூவாக ஒரு எக்கு லே பண்ணுது, தென் ரெட் வந்துட்டு க்ரீனாக ஒரு எக் லே பண்ணுது, தென் ப்ளூ வந்துட்டு ஒரு ரெட் கலர் எக் லே பண்ணுது, தென் க்ரீன் கலர் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் எக் லே பண்ணுது. இப்படி 4 முட்டை போடுது. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நடுவில் இந்த 4 முட்டையும் போட்ட பிறகு 4 முட்டையும் நடுவில் வச்சுட்டு இந்த வாத்துங்க கயோட்டி, நரேட்டர் அண்டு மிஸ்டேக் கூட சேர்ந்துட்டு ஆடுறாங்க. ஆடி அதுலேருந்து இந்த குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிறக்காக. பட் குஞ்சு பொரிக்குது, பார்த்தா அது வந்து மனுஷங்க அதுலேருந்து வரல. ஏன்னா இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சு அதுலேருந்து மனுஷங்க வருவாங்க, அவங்க தான் இண்டியன்ஸ் அப்படின்ட்டு. பட் இவங்களுடைய எண்ணத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அதுலேருந்து மனுஷங்களுக்கு பதிலாக டக்ஸு தான் வருது. ஓகேவா, இதுக்கு இடையில இந்த முட்டையை நடுவில் வச்சுட்டு ஆடிட்டு இருந்தாங்கல்ல குஞ்சு பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடும்போது கயோட்டி வந்து இந்த முட்டையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எண்ணத்தில் கிட்ட போகும். பட் பிக் மிஸ்டேக் இருக்குல்ல, அது தடுத்துரும். சாப்பிடாது, தப்பு, நீ ரொம்ப பேராசை பிடிச்சிருக்கு, அப்படி பண்ணக்கூடாது, அது குஞ்சு பொரித்து வெளியே வந்தால் தான் மனுஷங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கயோட்டியை இந்த பிக் மிஸ்டேக் தான் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஓகே. இப்போது ஒரு அட்டம்ப்டில் வந்துட்டு 4 முட்டையிலேருந்து 4 மனுஷங்க வரணும்னு எதிர்பார்த்தா அதுக்கு பதிலாக 4 டக்ஸ் தான் வெளியே வந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த டக்ஸ் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் முட்டை போடும். முட்டை போட்டால் மறுபடியும் அதுலேருந்து என்ன வரும்னு பார்த்தா மனுஷங்களுக்கு பதிலாக டக்ஸ் தான் வரும். உடனே இதுங்களும் டயர்டாயிரும், உங்களுக்கு முட்டை போட்டு மனுஷங்களுக்கு பதிலாக டக்ஸே வந்தோடனே டயர்டாயிரும். டயர்டாக என்ன முடிவு பண்ணுது இந்த 4 டக்ஸும் அப்படின்னா, சரி நம்மளை மனுஷங்களாக மாற்றிக்கிடுவோன்னு சொல்லிட்டு இந்த 4 டக்ஸும் ஹியூமன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுங்க. 2 மென் 2 விமனாக மாறுறாங்க. மாதிரி இப்போ இவங்க தான் இண்டியன்ஸ். ஓகேவா, இவங்க இண்டியன்ஸை க்ரியேட் பண்ணணும் தான் முட்டையே போட்டாங்க. பார்த்தா முட்டை போட்டு வாத்துங்களாக தான் வந்த உடனே இப்போ நம்ம தான் இண்டியன்ஸ் சொல்லிட்டு அவங்களே மனிதர்களாக மாறி இண்டியன்ஸாக மாறிடுறாங்க. ஓகேவா, இப்போது அவங்க இந்த டக்ஸ் எல்லாம் மனுஷங்களாக மாறின பிறகு அதுங்களுக்கு என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, அவங்களுக்கு ரெக்கை இல்லை, தென் அந்த ஃபெதர்ஸ் இல்லை, தென் உடம்பு மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. மாறினே அதுங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்றுக்க முடியாதனால. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, அது ஒரு சக்ஸஸ் ப்ளஸ் டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது அந்த டக்ஸுங்கிட்ட. ஏன்னா டக்ஸுங்களாம் அதுங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு ஹியூமனாக மாறும்போது அவங்களுக்கு வந்து அந்த டப்புன்னு ஏற்றுக்க முடியல. ஸோ இந்த 4 டக்ஸ் வந்து இப்போ டான்ஸ் ஆடுதுங்க. ஆடும்போது அந்த டக் பொசிஷனில் எப்படி ஆடிச்சிங்களோ அதே மாதிரி ஹியூமனாக மாறின பிறகு அதுங்களால ஒழுங்காக ஆட முடியலை. அதுங்க அங்கேருந்து போயிடுது. பிக் மிஸ்டேக் அங்கே வருது. அப்போ கயோட்டியை வந்து அந்த டக்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஹியூமன்ஸாக மாறின பிறகு மிதிச்சு தள்ளிட்டு அதுங்க பாட்டுக்கு போயிடுதுங்க. கயோட்டி இப்போ நல்லா அடிபட்டுடுச்சு. அடிபட்டவுடனே ஒரு ஹீலிங் சாங் பாடுது. பாடிட்டு இருக்கும்போது நரேட்டர் அங்கே வராரு. எதுக்கு அது ஹீலிங் சாங் பாடுது, மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்களா, ஸ்குவாஷ் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல. ஸோ நார்மலாக அது உடம்பு மாறுறதுக்காக, குணமாகறதுக்காக ஹீலிங் சாங் பாடுது. அப்போ நரேட்டர் அங்கே வராரு. வந்து என்ன சொல்கிறார், அந்த ஹீலிங் சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, சில ஸ்டோரிஸ் இப்படி ஃப்ளாட்டாக தான் எண்ட் ஆகும். அதாவது நீ வந்து எல்லா விஷயத்தையும் ஃபிக்ஸ் ஒன்றால் பண்ண முடியாது. சில விஷயங்களை அப்படியே விட்டால் தான் நல்லது. அது தானாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், இல்லை அப்படியே இருந்துக்கும். நம்மளால் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற நரேட்டர் சொல்கிறாரு. பட் தென் இன்னொரு இடத்துல எப்படின்னா, வேர்ல்டு எப்போவுமே நல்லா குட்டாக தான் இருக்குது, அதில் ஃபிக்ஸிங் எதுவும் தேவையில்லை, நீ போய் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீ போய் அதையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நரேட்டர் சொல்கிறாரு. பட் கயோட்டிக்கு அதை ஏற்றுக்கிற மனசு இல்லை. கயோட்டி என்ன சொல்ல அப்படின்னா, இல்லை நான் போய் என்னுடைய கதையை ரேவன் கிட்ட போய் சொல்ல போகிறேன், சொல்லிவிட்டு நானும் ரேவனை சேர்ந்து இந்த உலகத்தை நாங்கள் மாற்றி அமைக்க போகிறோம், நாங்கள் ஷேப் பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கயோட்டி கிளம்புறா. கயோட்டி இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, இந்த டீ குடிச்சிட்டு இருந்தார்ல, அது மூக்க விட்டுச்சுல்ல, முழு டீயும் குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறா. அப்படியே வானத்தை பார்த்துட்டு போகிறா. நரேட்டரும் வானத்தை பார்க்குறாரு. தென் கயோட்டியோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, உலகத்தை நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும், நம்மளால் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த இடத்துல சேஃபாக இல்லை, நான் தான் போய் சேஃபாக வைக்கணும், நான் தான் அதை போய் பார்த்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கயோட்டி அங்கேருந்து போகிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரி எண்ட் ஆகுது.
அதாவது இது வந்து ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கிற ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். சம்வாட் ஒரு நான் லீனியராக எதுக்கு இது வருது அதுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குழப்பற மாதிரி தான் இருக்கும். பட் அதை நார்மலாக ஒரு கலோனியல் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கயோட்டி இருக்குல்ல, இது வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எதுக்கு போகுது, நான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி போகுது. பட் எப்படி முடியுது அப்படின்னா, எதையுமே அதால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது அதால் புரிஞ்சிக்க முடியல. பட் ட்ரூத் என்ன அப்படின்னா, எதையும் அதால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இல்லையா? ஸோ காலனைஸருடைய மைண்ட் செட்டு தான், நான் சரி பண்ணிடுவேன், நான் தான் ஷேப் பண்ணுவேன், என்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. பட் இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவங்க வந்து எதையும் மாற்ற போகிறதில்ல, மாற்றினா அப்படி நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அவங்களுக்குள்ள சுப்பீரியர் தாட் என்ன அப்படின்னா, நான் வந்து சரி பண்ணிடுவேன், என்னால் முடியும், என்னால் தான் ஷேப் பண்ண முடியும், நான் தான் ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில் பல்ப் வாங்கிட்டு தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வியூலையும் இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். தென் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு வரும்போது அங்கே காம்ப்ளிகேஷனில் தான் அது கொண்டு முடிக்குமே தவிர அது உருப்படியாக மாறாது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டோரி மூலமாக சொல்கிறாங்க. தென் ஒயிட் மேன் ஸ்டோரிஸ்னு வருது. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டோரியோட பிகினிங்கில் பார்த்தோம். அது எப்படின்னா, இந்த கயோட்டி வந்து சிலர் பேரை சொல்லணும், கொலம்பஸ் பேரெல்லாம் சொல்லி அவங்க தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நரேட்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் ஒயிட் மேன் ஸ்டோரிஸ், இந்தியாவை கண்டுபிடிச்சது நீ தான் சொல்லி சொல்லுவார். அதாவது இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸை வந்து யாருமே கண்டுபிடிக்கல, ஏன்னா அந்த டக்ஸு தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்தியன்ஸ் நேட்டிவ்ஸாக அங்கேயே வாழ்ந்தவங்க தான், எவனோ எங்கேருந்து வந்தெல்லாம் கண்டுபிடிக்கல, இந்தியன்ஸ் நார்மலாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். அவங்க எதுவும் தொலைஞ்சு போகலை, அவங்கள எவனும் புதுசாக வந்து கண்டுபிடிக்கல, அவங்க ஒரு நாகரிகத்தோட இங்கே பழங்குடியாக வாழ்ந்தவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் இதை சொல்லியிருக்கு. ஸோ இந்த டக்ஸ் வந்து இண்டிஜீனியஸ், அதாவது இந்த க்ரியேஷனுடைய பாட்டில் ஆல்ரெடி அந்த க்ரியேஷனில் இருந்தவங்க தான் இண்டியன்ஸ் அப்படிங்கிறத இந்த டக்ஸ் மூலமாக சிம்பிளைஸ் பண்ணியிருக்காரு. தென் பிக் மிஸ்டேக் வந்துட்டு இந்த மாடர்ன் கல்ச்சர் காலனிசம் இதெல்லாம் கூட அந்த பிக் மிஸ்டேக்கே சொல்லலாம். இந்த உலகம் எதனால ரொம்ப வெயிட் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறது இந்த பிக் மிஸ்டேக் மூலமாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேர்ல்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி அப்படின்னா இந்த கலோனியல் ஐடியா, அந்த ஐடியாலஜி, அதாவது அந்த ஐடியாலஜியோட ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜியோட வரவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும், இதில் அவங்க எந்த தாட்டில் வராங்க அப்படிங்கிறத இந்த கயோட்டி இதை வச்சு ரொம்ப அழகாகவே இந்த ஷார்ட் ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு தாமஸ் கிங். ஸோ தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ரப்ஷன் ஆஃப் நேச்சுரல் வேர்ல்டு, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் கலோனியலைசேஷன், இது மூணே இந்த ஷார்ட் ஸ்டோரி தீம்ஸாக சொல்லலாம்.